எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் 2022. இதில் பார்த்திங்கன்னா 7th சயின்ஸ் நியூ சிலபஸ். இதில் மொத்தம் 225 வினாக்கள் பார்க்க போகிறோம். 225 வினாக்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பார்த்திங்கன்னா 200 வினாக்கள் மொத்த புத்தகம் முழுதும் உள்ள புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் நாம் பார்த்துருக்குறோம். இப்போ நேரடியாக 7வதுக்கு போயிடுவோம். முதல் கேள்வி, பின்வருவனவற்றுள் எது வழி அளவு? பின்வருவனவற்றுள் எது வழி அளவு? பரப்பு. பின்வருவனவற்றுள் எது சரி? ஆப்ஷன் டி, 1 லிட்டர் = 1000 cc என்பது சரி. அடுத்து, அடர்த்தியின் SI அலகு. அடர்த்தியின் SI அலகு கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். அடுத்து, 4வது கேள்வி, சம நிறையுள்ள இரு கோளங்களின் கன அளவுகளின் விகிதம் 2:1 எனில் அவற்றின் அடர்த்தியின் விகிதம் 1:2. ஒளியாண்டு என்பது எதன் அலகு? ஒளியாண்டு என்பது எதன் அலகு? தொலைவு. 6வது கேள்வி, ஒரு வானியல் அலகு என்பது 1.496 × 1011 மீட்டர். அடுத்து, 7வது கேள்வி, ஒரு ஒளியாண்டு என்பது 9.46 × 1014 மீட்டர். பொருள் ஒன்றின் மேற்பரப்பின் அளவு அதன் டேஸ் ஆகும். பரப்பளவு. பரப்பளவு. அடுத்து, 9வது கேள்வி, கன அளவின் SI அலகு. கன அளவின் SI அலகு கனமீட்டர். கனமீட்டர். 10வது கேள்வி, தாமிரத்தின் அடர்த்தி எவ்வளவு? இதுக்கு சரியான விடை 8900 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். அடுத்து, 11, சமையல் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் போன்றவை பார்ப்பதற்கு அடர்த்தி மிகுந்தவைகளாக இருந்தாலும் அதைவிட அதிக அடர்த்தி உடையது எது? இதுக்கு சரியான விடை நீர். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவு? 147.1 மில்லியன் கிலோமீட்டர். அடுத்து, ஒரு பொருளானது 6 ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் இயங்குகிறது. பாதி வட்டம் கடந்த பின் அப்பொருளின் இடப்பெயர்ச்சி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 2r. 2r. ஒரு சிறுவன் குடைராட்டினத்தில் 10 மீட்டர் பெர் வினாடி என்ற மாறாத வேகத்தில் சுற்றி வருகிறான். இக்கூற்றிலிருந்து நாம் அறிவது? சிறுவன் ஓய்வு நிலையில் உள்ளான். 15, ஒரு பொருளின் சமநிலையை நாம் எவ்வாறு அதிகரிக்கலாம்? இதுக்கு சரியான விடை ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை குறைத்தல். இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த தூரம். இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி. திசைவேகம் மாறுபடும் வீதம் டேஸ் ஆகும். இதுக்கு சரியான விடை முடுக்கம். தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி இவற்றின் SI அலகு மீட்டர். அடுத்து, 19வது கேள்வி, ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது? ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது 1.852 கிலோமீட்டர். ரயில் நிலையத்திற்கு வரும் தொடர் வண்டியின் இயக்கம்.
சீரற்ற திசைவேகம், சீரற்ற திசைவேகம். கூம்பினை எவ்வாறு நகர்த்தினாலும் அதே நிலையிலேயே நீடித்து இருப்பது. நடுநிலை, சமநிலை. அடுத்து 22வது கேள்வி. உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தினை டேஸ் எவ்வளவு வினாடிகளில் கடந்தார்? இதுக்கு சரியான விடை 9.58 வினாடி. கீழ்கண்டவற்றுள் உலோகம் எது? கீழ்கண்டவற்றுள் உலோகம் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, இரும்பு. ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் ஆகியவை கீழ்கண்டவற்றுள் எதற்கான உதாரணம்? ஆக்சிஜன், ஹைட்ரஜன், சல்ஃபர் ஆகியவை கீழ்கண்டவற்றுள் எதற்கான உதாரணம்? அலோகம், அலோகம். அதாவது இங்கிலீஷில் சொல்லப்போனால், ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் நான் மெட்டல்ஸ். அடுத்து கீழ்கண்டவற்றுள் ஒரு தனிமம் மற்றும் சேர்மத்தின் மூலக்கூறை குறிக்கக்கூடிய எளிய மற்றும் அறிவியல் பூர்வமான முறை. இதுக்கு சரியான விடை வேதியியல் வாய்ப்பாடு. அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது? பாதரசம், பாதரசம். அடுத்து 27. எப்பொழுதுமே பளபளப்பான வளையக்கூடிய ஒளிரும் தன்மையுள்ள தனிமம் எது? எப்பொழுதுமே பளபளப்பான வளையக்கூடிய ஒளிரும் தன்மையுள்ள தனிமம் எது? இதுக்கு சரியான விடை உலோகம், உலோகம். 28. பின்வரும் எப்பொருள் அணுக்களால் ஆனது? பின்வரும் எப்பொருள் அணுக்களால் ஆனது? இதுக்கு சரியான விடை மேற்கண்ட அனைத்தும். நீர், அரிசி, காற்று. அடுத்து 29. பின்வருவனவற்றுள் எது பல அணு மூலக்கூறு? இதுக்கு சரியான விடை சல்ஃபர். அடுத்து 30வது கேள்வி. இயற்கையாக கிடைக்கும் தனிமங்களின் எண்ணிக்கை யாது? இயற்கையாக கிடைக்கும் தனிமங்களின் எண்ணிக்கை யாது? இதுக்கு சரியான விடை 94, 94. அடுத்து 31. மின்சாரத்தை கடத்தும் அலோகம். மின்சாரத்தை கடத்தும் அலோகம் கிராஃபைட், கிராஃபைட். பின்வருவனவற்றுள் எது சேர்மம் அல்ல? இதுக்கு சரியான விடை ஆக்சிஜன். பருப்பொருளின் அடிப்படை அலகு டேஸ் ஆகும். இதுக்கு சரியான விடை அணு, அணு. அடுத்து 34. அணுக்கருவை சுற்றி வரும் அடிப்படை அணுத்துகள் டேஸ் ஆகும். எலக்ட்ரான், எலக்ட்ரான். டேஸ் நீர்மின் சுமையுடையது. மன்னிக்கவும், நீர்னு சொல்லிட்டு மன்னிச்சிருங்க. டேஸ் நேர்மின் சுமையுடையது. புரோட்டான். ஓர் அணுவின் அணு எண் என்பது அதிலுள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை. ஓர் அணுவின் அணு எண் என்பது அதிலுள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை. அடுத்து 37. நியூக்ளியான்கள் என்பது டேஸை குறிக்கும். இதுக்கு சரியான விடை புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களை. அடுத்து 38. பின்வருவனவற்றுள் மிகச்சிறிய துகள் எது? அணு. அணுவின் வடிவம், அணுவின் வடிவம் கோளம். எது நியூக்ளியான் அல்ல? எது நியூக்ளியான் அல்ல? எலக்ட்ரான். அடுத்து 41. ஹைட்ரஜன், டியூட்ரியம் மற்றும் டெரிட்டியம் ஆகியவற்றில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை முறையே. ஹைட்ரஜன், டியூட்ரியம் மற்றும் டெரிட்டியம் ஆகியவற்றில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை முறையே. இதுக்கு சரியான விடை 0, 1, 2. ஹைட்ரஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0, டியூட்ரியத்துக்கு 1, டெரிட்டியத்துக்கு 2. அடுத்து
கால்சியம் குளோரைடின் மூலக்கூறு வாய்ப்பாடு CaCl எனில் கால்சியத்தின் இணைதிறன் 2. ஒரு நானோமீட்டர் என்பது 1 பெருக்கல் 10⁻⁹ மீட்டர். புரோட்டானை கண்டுபிடித்தவர் ரூதர்ஃபோர்ட். நியூட்ரானை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் சாட்விக். எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் ஜே தாம்சன். சரியான கூற்றை தேர்வு செய்யவும். நல்லா படிங்க. ஒரே அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்டது ஐசோடோப்புகள் ஆகும். காரணம், ஐசோடோப்புகள் வேறுபட்ட நியூட்ரான் எண்ணிக்கையை பெற்றுள்ளன. இதுக்கு சரியான விடை கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து 48. சரியான கூற்றை தேர்வு செய்க. அணுவின் மொத்த நிறையும் அதன் அணுக்கருவினுள் அமையவில்லை. இந்த கூற்று தவறு. அணுக்கருவினுள் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் உள்ளன என்பது சரி. ஆப்ஷன் சி தான் சரியான விடை 48க்கு. 49. இலைகளின் மூலம் உடல் வழி இனப்பெருக்கம் நடத்துவது. பிரயோஃபில்லம். ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறை. மொட்டு விடுதல். ஒரு தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு. மலர். மகரந்த சேர்க்கையாளர்கள் என்பவை மேற்கூறிய அனைத்தும். காற்று, நீர், பூச்சிகள். பற்று வேர்கள் காணப்படும் தாவரம். இவை இரண்டும். வெற்றிலை, மிளகு. 54. மலரில் பெரியதாக தெரியும் பாகம். அள்ளி. மலரில் மகரந்த தாள்கள் அமைந்து சூலக வட்டம் இல்லாதிருந்தால் அதை டேஸ் என அழைக்கலாம். ஆண் மலர். தாவர உலகின் மிகச்சிறிய விதைகள் எனப்படுபவை டேஸ் விதைகள் ஆகும். ஆர்கிட். சூட்பை கருவுறுதலுக்கு பின் டேஸாக மாறும். இதுக்கு சரியான விடை கனி. டேஸில் துண்டாதல் எனும் பாலில்லா இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. ஸ்பைரோகைரா. அடுத்து 59. பின்வரும் கூற்றும் காரணமும் சரியா என கண்டுபிடி. கூற்று: பூவில் நடைபெறும் மகரந்த சேர்க்கை மற்றும் கருவுறுதல் கனிகளையும் விதைகளையும் உருவாக்குகின்றன. காரணம்: கருவுறுதலுக்கு பின் சூட்பை கனியாக மாறுகிறது, சூளானது விதையாக மாறுகிறது. இதுக்கு கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். பின்வரும் கூற்றும் காரணமும் சரியா என கண்டுபிடி. இதுக்கு சரியான விடை கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. கூம்பு வடிவ வேருக்கு எடுத்துக்காட்டு கேரட். இது வேற்றிட வேரின் மாறுபாடாகும் என்பது தவறு. அடுத்து 61. மலரின் ஆண் இனப்பெருக்க உறுப்பு மகரந்தத்தாள். டேஸ் என்பது சூலக வட்டத்தின் பருத்த அடிப்பகுதியாகும். சூர்ப்பை. கருவுறுதலுக்கு பின் சூல் டேஸாக மாறுகிறது. இதுக்கு சரியான விடை விதை. சுவாச வேர்கள் டேஸ் தாவரத்தில் காணப்படுகின்றன. இதுக்கு சரியான விடை அவிசினியா. அடுத்து வெங்காயம் மற்றும் பூண்டு டேஸ் வகைக்கு எடுத்துக்காட்டு ஆகும். தரைகீழ் தண்டு குமிழம்.
தரைகீழ் தண்டு குமிழம். அடுத்து 66. ரவி நல்ல மனநிலையும் திடகார்த்தமான உடலையும் பெற்றிருக்கிறான். இது எதை குறிக்கிறது? உடல் நலம். உடல் நலம். தூக்கம் உடலுக்கு மட்டுமல்ல இதற்கும் சிறந்தது. இதுக்கு சரியான விடை மனம். மனம். நாம் வாழுமிடம் இவ்வாறு இருக்க வேண்டும். சுத்தமாக. புகையிலையை மெல்லுவதால் ஏற்படுவது. புகையிலையை மெல்லுவதால் ஏற்படுவது பற்குழிகள். பற்குழிகள். முதலுதவி என்பதன் நோக்கம். முதலுதவி என்பதன் நோக்கம் வலி நிவாரணம். வலி நிவாரணம். பின்வரும் கூற்றும் காரணமும் சரியா என கண்டுபிடி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். வாய் சுகாதாரம் நல்லது. நல்ல பற்கள் ஆரோக்கியமான திசுக்களை கொண்ட ஈறுகளால் சூழப்பட்டுள்ளன. சரி. 72. பின்வரும் கூற்றும் காரணமும் சரியா என கண்டுபிடி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான விளக்கம். சின்னம்மை ஒரு வைரஸ் தொற்று நோயாகும். உடல் முழுவதும் தடிப்புகள், காய்ச்சல் மற்றும் அம்மை கொப்புளங்கள் போன்ற அறிகுறிகளை கிருமிகள் தோற்றுவிக்கின்றன. அடுத்து 73. டெங்கு காய்ச்சலின் முக்கிய அறிகுறி இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறைவு. இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறைவு. வைரஸ் மற்றும் பாக்டீரியாவால் உண்டாகும் நோய் இளம் சிவப்பு கண் நோய். இளம் சிவப்பு கண் நோய். அடுத்து 75. தீவிர இரத்த சோகையினால் இளம் குழந்தைகளுக்கு தொற்று நாள்பட்ட வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். இதுக்கு சரியான விடை வைரஸ். தீவிர இரத்த சோகையினால் இளம் குழந்தைகளுக்கு வைரஸ் தொற்று நாள்பட்ட வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். அடுத்து 76. டேசாம் ஆண்டு உலகிலேயே முதலில் பென்சிலின் கண்டறியப்பட்டது. 1928. சத்தை ஊசியாக எடுக்காமல் மாத்திரைகளாக வாய் வழியாக உட்கொள்ளலாம். டேஸ் சத்தை. இதுக்கு சரியான விடை இரும்பு சத்தை. மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது பென்சிலின். பென்சிலின். அசைவூட்டம் எதற்கு உதாரணம்? காட்சி தொடர்பு. காட்சி தொடர்பு. போட்டோஷாப் மென்பொருளை அதிகம் பயன்படுத்துபவர்கள் யார்? புகைப்பட கலைஞர்கள். புகைப்பட கலைஞர்கள். மைக்ரோசாஃப்ட் போட்டோ ஸ்டோரியில் நமது படங்களை பதிவேற்ற பயன்படுத்தப்படும் தெரிவு. இதுக்கு சரியான விடை இம்போர்ட் பிக்சர்ஸ். கீழ்காண்பனவற்றுள் கணினியில் உருவாக்கப்பட்ட தோற்றங்களை உண்மையான உருவம் போல் காட்டுவது எது? மெய்நிகர் தொழில்நுட்பம். மெய்நிகர் தொழில்நுட்பம். 83. படப்புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுபவை எவை? இதுக்கு சரியான விடை வெக்டர். வெக்டர். சின்னங்கள் உருவாக்க பயன்படுத்தப்படும் மென்பொருள் எது? வெக்டார் வரைகலை. வெக்டார் வரைகலை. வெப்பநிலையினை அளப்பதற்கான SI அலகுமுறை டேஸ். கெல்வின். கெல்வின். வெப்பநிலை மானியில் உள்ள குமிழானது வெப்பமான பொருளின் மீது வைக்கப்படும் போது அதில் உள்ள திரவம் விரிவடைகிறது. விரிவடைகிறது. மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். அடுத்து 88வது கேள்வி. ஆய்வக வெப்பநிலை மானியில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்தப்பட காரணம்? அது ஒரே சீராக விரிவடையக்கூடியது. அடுத்து 89.
சிறிய அளவில் வெப்பநிலையில் ஏற்படும் மாறுபாடுகள் அத்திரவங்களின் டேஸ் மாற்றத்தினை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது. இதுக்கு சரியான விடை கன அளவு. கன அளவு. அடுத்து 40. நீரின் கொதிநிலை எவ்வளவு? 373.15 கெல்வின். 91. ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையினை பயன்படுத்துபவர்களுக்கு தனி சுழி அளவீட்டு முறை தேவைப்பட்டால் டேஸ் என்ற வாய்ப்பாட்டினை பயன்படுத்தி ரான்கின் முறைக்கு மதிப்பினை மாற்றிக்கொள்ளலாம். இதுக்கு சரியான விடை F + 459.69. அடுத்து 45 டிகிரி செல்சியஸ் என்ற வெப்பநிலையை ஃபாரன்ஹீட்டாக மாற்றினால் ஏற்படும் வெப்பநிலை 133 ஃபாரன்ஹீட். வெப்பநிலையை கண்டறியும் செல்சியஸ் அளவீட்டு முறையை கண்டறிந்தவர் ஆண்ட்ரஸ் செல்சியஸ். ஆண்ட்ரஸ் செல்சியஸ். கெல்வின் அளவீட்டு முறையை கண்டறிந்தவர் வில்லியம் லார்ட் கெல்வின். வில்லியம் லார்ட் கெல்வின். சிறிய அளவிலான மின்னோட்டங்கள் மில்லி ஆம்பியரில் அளக்கப்படுகிறது எனில் 0.25 ஆம்பியர் மின்னோட்டத்தினை மில்லி ஆம்பியரில் கூறுக. இதுக்கு சரியான விடை 250 மில்லி ஆம்பியர். அடுத்து ஒரு கம்பியின் வழியே 300 கூலும் மின்னோட்டமானது 2 நிமிடத்துக்கு பாய்ந்தால் கடத்தி வழியே செல்லும் மின்னோட்டத்தின் அளவு யாது? இதுக்கு சரியான விடை 0.25 ஆம்பியர். அடுத்து 97. பின்வருவனவற்றில் எனது மாறுபட்டது என்று கண்டுபிடி. மன்னிக்கவும், எது மாறுபட்டது என கண்டுபிடி. இதுக்கு சரியான விடை உலர் மின்கலன். உலர் மின்கலன். மின் சாதனங்களை இணைக்கும் மற்றும் ரப்பரினால் காப்பிடப்பட்டிருப்பது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி மின் கடத்து சாவி. அடுத்து 99. வீட்டு மின் சுற்றுகளில் பயன்படுத்தப்படும் மின் கடத்து சாவி எதனால் ஆனது? தாமிரத்தால் ஆனது. தாமிரத்தால் ஆனது. 100வது கேள்வி. மின்னூட்டம் டேஸ் என்ற அலகினால் அளவிடப்படுகிறது. இதுக்கு சரியான விடை கூலும். மின்னூட்டம் கூலும் என்ற அலகினால் அளவிடப்படுகிறது. அடுத்த கேள்வி 101. கம்பளி நூலினை கொண்டு ஸ்வெட்டர் தயாரிக்கப்பட்டால் அம்மாற்றத்தினை டேஸாக வகைப்படுத்தலாம். இயற்பியல் மாற்றம். இயற்பியல் மாற்றம். பின்வருவனவற்றுள் டேஸ் வெப்பம் கொள் மாற்றங்களாகும். ஆவியாதல் மற்றும் உருகுதல். ஆவியாதல் மற்றும் உருகுதல். கீழ்காண்பவற்றில் டேஸ் வேதியியல் மாற்றமாகும். இதுக்கு சரியான விடை பசுஞ்சாணம் உயிர் எரிவாயுவாவது. 104. டேஸ் என்பது கால ஒழுங்கு மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். இதுக்கு சரியான விடை கடலில் அலைகள் தோன்றுவது. 105. டேஸ் வேதி மாற்றம் அல்ல. துருவ பனிக்குமிழ்கள் உருகுவது. மீதியெல்லாம் பாருங்க வேதியியல் மாற்றம். அமோனியா நீரில் கரைவது, கார்பன் டை ஆக்சைடு நீரில் கரைவது, உலர் பனிக்கட்டி நீரில் கரைவது, இதெல்லாம் வேதி மாற்றம். ஆனால் துருவ பனிக்குமிழ்கள் உருகுவது வேதி மாற்றம் அல்ல. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதன் நிறை. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதன் நிறை மாறாமல் உள்ளது. மாறாமல் உள்ளது. ஒரு திடப்பொருளை நேரடியாக வாயுவாக மாற்றும் செயல்முறை. ஒரு திடப்பொருளை நேரடியாக வாயுவாக மாற்றும் செயல்முறை. இதுக்கு சரியான விடை பதங்கமாதல். அடுத்து 108. இதுக்கு உதாரணம் கற்பூரம்.
கடல் நீரில் உள்ள உப்பினை பிரித்தெடுக்கும் செயல்முறை. கடல் நீரில் உள்ள உப்பினை பிரித்தெடுக்கும் செயல்முறை. இதுக்கு சரியான விடை ஆவியாதல். நறுக்கிய ஆப்பிள் துண்டு காற்றில் பழுப்பு நிறமாக மாறுவது. நறுக்கிய ஆப்பிள் துண்டு காற்றில் பழுப்பு நிறமாக மாறுவது. இதுக்கு சரியான விடை வேதியியல் மாற்றம். வேதியியல் மாற்றம். குளுக்கோஸ் நீரில் கரைவது. வெப்ப ஏற்பு மாற்றம். வெப்ப ஏற்பு மாற்றம். உயிரினங்களின் அடிப்படை அலகு. செல். ஒரு விலங்கு செல்லின் வெளிப்புற அடுக்கு. ஒரு விலங்கு செல்லின் வெளிப்புற அடுக்கு செல் ஜவ்வு. செல் ஜவ்வு. மூளையாக செயல்படும் செல்லின் பாகம் எது? மூளையாக செயல்படும் செல்லின் பாகம் எது? உட்கரு. உட்கரு. டேஸ் செல் பகுப்பிற்கு உதவுகிறது. டேஸ் செல் பகுப்பிற்கு உதவுகிறது. இதுக்கு சரியான விடை உட்கரு. உட்கரு. அடுத்து 115. செல்லின் பல்வேறு உறுப்புகளுக்கு பொருத்தமான அறிவியல் சொல். செல் நுண்ணுறுப்பு. செல் நுண்ணுறுப்பு. டேஸ் என்பது உயிரினங்களின் அடிப்படை கட்டுமான பொருளாகும். செல். செல்லை தாங்குபவர் மற்றும் காப்பாளர் எனப்படுவது. செல்லை தாங்குபவர் மற்றும் காப்பாளர் எனப்படுவது. செல் சுவர். செல் சுவர். டேஸ் சுருங்கி விரிவடையும் தன்மையால் தசைகளின் இயக்கத்திற்கு உதவுகின்றன. டேஸ் சுருக்கி விரிவடையும் தன்மையால் தசைகளின் இயக்கத்திற்கு உதவுகின்றன. இதுக்கு சரியான விடை தசை செல். தசை செல். உட்கருவின் உள்ளே உள்ள திரவம் டேஸ் எனப்படுகிறது. இதுக்கு சரியான விடை நியூக்ளியோபிளாசம். நியூக்ளியோபிளாசம். ஒவ்வொரு நொடியும் டேஸ் இரத்த செல்கள் இருக்கின்றன. இதுக்கு சரியான விடை 2 மில்லியன் இரத்த செல்கள் இருக்கின்றன. அடுத்து அடுத்தது 121வது கேள்வி. செல் சுவாசத்திற்கு காரணமாக இருப்பது. செல் சுவாசத்திற்கு காரணமாக இருப்பது. மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா. அடுத்து தாவர செல்லுக்கு திடமான வடிவத்தை கொடுப்பது. தாவர செல்லுக்கு திடமான வடிவத்தை கொடுப்பது. செல் சுவர். செல் சுவர். டேஸ் மிகப்பெரிய செல் நுண்ணுறுப்பு. உட்கரு. உட்கரு. மலர் மற்றும் பழங்களுக்கு வண்ணம் அளிப்பது டேஸ். மலர் மற்றும் பழங்களுக்கு வண்ணம் அளிப்பது வண்ணக்கணிகங்கள். வண்ணக்கணிகங்கள். நீண்ட மற்றும் கதிர்கோள் வடிவமுடையது. தசை செல். தசை செல். செல்லில் உள்ள ஜெல்லி போன்ற பொருள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம். நான் தாவரத்தில் சூரிய ஆற்றலை உணவாக மாற்றுவேன். நான் யார்? பசுங்கணிகம். பசுங்கணிகம். முதிர்ந்த இரத்த சிவப்பு செல்லில் டேஸ் இல்லை. உட்கரு இல்லை. உட்கரு இல்லை. ஒரு செல் உயிரினங்களை டேஸ் மூலமே காண இயலும். நுண்ணோக்கி. நுண்ணோக்கி. கீழ்கண்டவற்றுள் வகைப்பாட்டியலுக்கு எது இன்றியமையாதது? இதுக்கு சரியான விடை இரண்டும். ஒற்றுமை வேறுபாடு இவை இரண்டும். அடுத்து ஏறத்தாழ புவியில் காணப்படும் சிற்றினங்களின் எண்ணிக்கை 8.7 மில்லியன். 8.7 மில்லியன்.
உயிரி உலகில் மிகப்பெரிய பிரிவு பேருலகம். பேருலகம். ஐந்துலக வகைப்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது? ஐந்துலக வகைப்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது? விட்டேக்கர். புறாவின் இரு சொற்பெயர். புறாவின் இரு சொற்பெயர் கொலம்பா லிவியா. கொலம்பா லிவியா. கூற்று காரணம். இரு சொல் பெயர் என்பது உலகளாவிய பெயராகும். இது இரு பெயர்களை கொண்டது. சரி. கரோனஸ் லினேயஸ் என்பவரால் முதலில் இது அறிமுகப்படுத்தப்பட்டது என்பது தவறு. அப்ப கூற்று சரி, காரணம் தவறு. 136 அடையாளம் காணுதல், வகைப்படுத்துதல், தொகுத்தல் ஆகியவை வகைப்பாட்டியலில் அவசியமானவை. சரி. இவை வகைப்பாட்டியலின் அடிப்படை படிநிலைகள். சரி. கூற்று சரி, காரணமும் சரி. டேஸுக்கும் மேலான உயிரினங்களை அறிவியல் வல்லுநர்கள் வகைப்படுத்தி உள்ளனர். இதுக்கு சரியான விடை 2 மில்லியன். 2 மில்லியனுக்கும் மேலான உயிரினங்களை அறிவியல் வல்லுநர்கள் வகைப்படுத்தி உள்ளனர். வகைப்பாட்டின் அடிப்படை அலகு. வகைப்பாட்டின் அடிப்படை அலகு சிற்றினம். இருபால் உயிரிகள் காணப்படும் தொகுதி வளைதசை புழுக்கள். வளைதசை புழுக்கள். இரு பல் அமைவு காணப்படும் வகுப்பு. இரு பல் அமைவு காணப்படும் வகுப்பு. இதுக்கு சரியான விடை பாலூட்டிகள். பாலூட்டிகள். குளிர் இரத்த பிராணிகளுக்கு எடுத்துக்காட்டு முதலை மற்றும் மீன்கள். முதலை மற்றும் மீன்கள். ஆப்ஷன் சி. அடுத்து 142 ஐந்துலக வகைப்பாடு முறை யாரால் முன்மொழியப்பட்டது? ஆர்ஹெச் விட்டேக்கர். ஆர்ஹெச் விட்டேக்கர். நவீன வகைப்பாட்டியலின் தந்தை. நவீன வகைப்பாட்டியலின் தந்தை கரோனஸ் லினேயஸ். மனிதனின் அறிவியல் பெயர். மனிதனின் அறிவியல் பெயர் ஹோமோ சேப்பியன்ஸ். ஹோமோ சேப்பியன்ஸ். ஒளியானது எப்பொழுதும் டேஸ் செல்லும். இந்த பண்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். இந்த பண்பு நிழல்கள் என அழைக்கப்படுகிறது. அடுத்து 146 ஆடியில் படும் ஒளியானது எதிரொலிப்பு அடைகிறது. எதிரொலிப்பு அடைகிறது. டேஸ் பரப்பு ஒளியை எதிரொலிக்கிறது. இதுக்கு சரியான விடை கண்ணாடி. கண்ணாடி பரப்பு ஒளியை எதிரொலிக்கிறது. ஒளி என்பது ஒரு வகை. ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல். பின்வருவனவற்றில் எது பகுதி ஒளி ஊடுருவும் பொருள்? மேகம். மேகம். ஒளியானது டேஸ் எதிரொலிப்பு நடைபெறுகிறது. சரியான விடை மேற்கூறிய எதுவும் இல்லை. அடுத்து 151 டக்ஸ் பெயிண்ட் எதற்காக பயன்படுகிறது? வண்ணம் தீட்ட. வண்ணம் தீட்ட. இதை டக்ஸ்ன்னு சொல்ல டியூக்ஸ். டியூக்ஸ்ங்கிறதா சரியானது. டியூக்ஸ் பெயிண்ட் எதற்காக பயன்படுகிறது? வண்ணம் தீட்ட. டியூக்ஸ் பெயிண்ட் மென்பொருளில் படம் வரையவும் திருத்தங்கள் செய்யவும் எந்த கருவிப்பட்டை பயன்படுகிறது? இதுக்கு சரியான விடை இடப்பக்க கருவிப்பட்டை. இடப்பக்க கருவிப்பட்டை. முன்னர் செய்த செயலை நீக்கும் குறுக்கு வழி விசை எது? இதுக்கு சரியான விடை Ctrl+Z. அடுத்து 154 டியூக்ஸ் மேத் மென்பொருள் எதற்காக பயன்படுகிறது? கணிதம் கற்க. கணிதம் கற்க. டியூக்ஸ் மேக்ஸில்
ஸ்பேஸ் கேடட் என்பது எதற்காக பயன்படுகிறது? சரியான விடை எளிய கூட்டல். எளிய கூட்டல். வெளியேறுதல் குறுக்கோளி விசை எது? எஸ்கேப். எஸ்கேப். இஎஸ்சி. டேஸ் படம் வரைவதற்கு பயன்படும் திரையின் பெரும் பகுதியாகும். படம் வரையும் பகுதி. படம் வரையும் பகுதி. ஸ்கவுட் என்பது எதற்கு பயன்படுகிறது? இதுக்கு சரியான விடை 10 வரத்தக்க கூட்டல் மற்றும் கழித்தல். செயல் மீட்டல் அதாவது ரீடு என்பதன் குறுக்கு வழி விசை எது? கண்ட்ரோல் பிளஸ் ஒய். ரீடு. அடுத்து 160. ஒளியானது எப்பொழுதும் நேர்கோட்டில் செல்லும் நிழல்கள் என அழைக்கப்படுகிறது. இந்த கேள்வி ஏற்கனவே பார்த்தோம், இருந்தாலும் மறுபடியும் பார்க்குறோம். ஆடியில் படும் ஒளியானது எதிரொலிப்பு அடைகிறது. டேஸ் பரப்பு ஒளியை எதிரொலிக்கிறது. இதுக்கு சரியான விடை கண்ணாடி. ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல். அடுத்தது, நீங்கள் உங்கள் பிம்பத்தை பளபளப்பான பரப்பில் பார்க்க இயலும், ஆனால் மரமேஜையின் பரப்பில் பார்க்க இயலாது. ஏனெனில் ஒழுங்கான எதிரொலிப்பு பளபளப்பான பரப்பில் நடைபெறுகிறது, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு மரமேஜைகளில் நடைபெறுகிறது. அடுத்து 165. பின்வருவனவற்றில் எது பகுதி ஒளி ஊடுருவும் பொருள்? மேகம். ஒளியானது டேஸ் எதிரொலிப்பு அடைகிறது. மேற்கூறிய எதுவும் இல்லை. கீழ்காணும் எப்பொருள் ஒளியை நன்கு எதிரொலிக்கும்? சமதள ஆடி. சமதள ஆடி. சிவராஜன் 1 மீட்டர் அளவுகோலை காலை 7 மணிக்கு விளையாட்டு மைதான நேர்குத்தாக நிற்க வைக்கிறான். விளையாட்டு மைதானத்தில் நேர்குத்தாக நிற்க வைக்கிறான். நண்பகலில் தோன்றும் அளவுகோலின் நிழலாக தோன்றாது. ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் தலைகீழானது. ஏனெனில் ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். பின்வருவனவற்றுள் எந்த கூற்று நிழல்கள் உருவாக்கத்தை விளக்குகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2. ஒளி நேர்கோட்டில் செல்கிறது. ஒளி ஊடுருவா பொருள் ஒளியை தன் வழியே அனுமதிப்பதில்லை. அடுத்து, கண்ணுறு ஒளியின் அலைநீள நெடுக்கமானது 400 நேனோமீட்டர் முதல் 700 நேனோமீட்டர் வரை மதிப்பு உடையது. ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 172. ஓர் அலைநீளம் கொண்ட நிறம் நம் கண்ணின் விழித்திரையை அடையும் போது நம் மூளை டேஸ் உணர்ந்து கொள்கிறது. இதுக்கு சரியான விடை குறிப்பிட்ட நிறங்களை. குறிப்பிட்ட நிறங்களை. டேஸ் சையான் மற்றும் மஞ்சள் ஆகியவை 2ஆம் நிலை நிறங்கள் ஆகும். மெஜந்தா. மெஜந்தா, சயான் மற்றும் மஞ்சள் ஆகியவை 2ஆம் நிலை நிறங்கள் ஆகும். டேஸ் நிறங்களை சமமான விகிதத்தில் ஒன்றாக கலக்கும் போது வெள்ளை நிறம் கிடைக்கிறது. இதுக்கு சரியான விடை முதன்மை நிலை. முதன்மை நிலை. கண்ணாடி துண்டின் மேல் விழும் ஒளிக்கதிர் டேஸ் என அழைக்கப்படுகிறது. கண்ணாடி துண்டின் மேல் விழும் ஒளிக்கதிர் டேஸ் என அழைக்கப்படுகிறது. படுகதிர். படுகதிர். நிலவானது பூமியை ஒரு சுற்று சுற்றி வர டேஸ் நாட்களாகும். இதுக்கு சரியான விடை 27 நாட்களாகும். 27 நாட்களாகும். இன்றைய நாளில் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அருகில் நிலவு இருந்தால் 27 நாட்கள் கழிந்து நிலவானது டேஸ் நட்சத்திரத்திற்கும் அருகில் இருக்கும். அஸ்வினி. 178. டேஸ் தொலைநோக்கியை கண்டறிந்தார்? ஹான் லிபெர்சே. ஹான் லிபெர்சே.
அநேக இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு டேஸ் என்று பெயர். இதுக்கு சரியான விடை சுருள் விண்மீன் திரள். சுருள் விண்மீன் திரள். டேஸ் துணைக்கோளை நிறுவியவுடன் இஸ்ரோ 4 டன் எடையுடைய துணைக்கோள்களை ஏவும் திறன் பெறுகிறது. டேஸ் துணைக்கோளை நிறுவியவுடன் இஸ்ரோ 4 டன் எடையுடைய துணைக்கோள்களை ஏவும் திறன் பெறுகிறது. இதுக்கு சரியான விடை GSAT 19. GSAT 19. தேய்பிறை என்பதன் விளக்கம். தேய்பிறை என்பதன் விளக்கம் குறைதல். தேய்பிறை காலத்தின் போது அரை நிலவு டேஸ் என அழைக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை முதல் கால் பகுதி. முதல் கால் பகுதி. டேஸ் எப்போதும் சூரியனுக்கு மிக அருகில் உள்ளன, எனவே நள்ளிரவில் வானத்தில் தெரிவதில்லை. வெள்ளி மற்றும் புதன். வெள்ளி மற்றும் புதன். டேஸ் நிலவின் மலைகளையும் வெற்றுக்கண்ணுக்கு புலப்படாத சிறிய மங்கலான நட்சத்திரங்களையும் சூரியன் முகத்தில் சூரியன் புள்ளிகளையும் கண்டறிந்தார். கலிலியோ. கலிலியோ. பிரபஞ்சம் உருவான கட்டத்தில் அது டேஸ் வாயுக்களால் ஆன கூட்டமாக இருந்தது. இதுக்கு சரியான விடை ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். அடுத்து மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இலை. நைலான். நைலான். வலுவான இலை டேஸ் ஆகும். வலுவான இலை நைலான். அடுத்து 38. 188 மன்னிக்கும் 188. ஓர் இயற்கை இலையினை சுடரில் காட்டினால் அவ்விலை எரிதல். அடுத்து 189. கம்பளியை போன்ற பண்புகளை கொண்ட செயற்கை இலை டேஸ் ஆகும். இதுக்கு சரியான விடை அக்ரிலிக். அக்ரிலிக். நெகிழியின் சிறந்த பயன்பாடு என்பது டேஸ் என்ற பயன்பாட்டில் அறியலாம். நெகிழியின் சிறந்த பயன்பாடு என்பது டேஸ் என்ற பயன்பாட்டில் அறியலாம். இரத்தப்பைகள். இரத்தப்பைகள். டேஸ் என்பது மட்கும் தன்மையற்ற ஒரு பொருள். இதுக்கு சரியான விடை நெகிழிப்புட்டி. நெகிழிப்புட்டி. PET என்பது பாலிஎத்திலீன் டெரிதாலேட். PET என்பது பாலிஎத்திலீன் டெரிதாலேட். புரதங்கள் எவற்றின் பல படிகள். அமினோ அமிலங்கள். அமினோ அமிலங்கள். அமிலங்கள் பின்வருவனவற்றுள் எது இயற்கை இலை. பருத்தி. பருத்தி. பாதுகாப்பான நெகிழிகளுள் ஒன்றாக கருதப்படுவது ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன் HDPE. கால்பந்து ஆடுகளம் அமைக்க பயன்படுவது. கால்பந்து ஆடுகளம் அமைக்க பயன்படுவது. இதுக்கு சரியான விடை LDPE லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன். நிமோனியா மற்றும் மூச்சுக்குழாய் அலர்ஜி சிகிச்சையில் பயனுள்ள ஒரு மருந்து. பென்சிலின். பென்சிலின். ஆஸ்பிரின் ஒரு ஆன்டிபைரடிக். டேஸ் என்பது வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்குகிறது. அமில நீக்கி. அமில நீக்கி. ஒரு பொருள் தீப்பிடிக்க தேவையான மிக குறைந்த வெப்பநிலை அதன் டேஸ் என அழைக்கப்படுகிறது. எரி வெப்பநிலை. மெழுகுவர்த்தியின் சுடரில் வெப்பமான பகுதி எது. நீலம். ORS கரைசலில் உள்ளது மேற்கண்ட அனைத்தும். சோடியம் குளோரைடு, குளுக்கோஸ், பொட்டாசியம் குளோரைடு. நமது குடலில் சரியான அளவு சோடியம் உள்ளபோது டேஸ் நிகழ்வின் மூலம் குடல் நீரை உறிஞ்சுகிறது. இதுக்கு சரியான விடை ஜவ்வூடு பரவல்.
இரைப்பை நீரில் உள்ளது ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இரைப்பை நீரில் உள்ளது ஹைட்ரோகுளோரிக் அமிலம். சுடரின் ஒளிராத பகுதியின் நிறம் நீலம். பின்வருவனவற்றுள் எது தீயணைப்பானாக பயன்படுகிறது? CO2 கார்பன் டை ஆக்சைடு. டேஸ் தினசரி கால்நடைகளிலிருந்து நமக்கு கிடைக்கும் முக்கியமான பொருளாகும். பால். பால். முட்டையில் டேஸ் அதிகம் உள்ளது? புரதம். வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளின் எந்த பாகம் டேஸ் ஆடைகள் தயாரிக்க உதவுகிறது? உரோமம். உரோமம். பட்டுப்பூச்சிகளை வளர்ப்பதும் பட்டு இலைகளை உருவாக்குவதும் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. செரிகல்ச்சர். செரிகல்ச்சர். பிரித்தெடுப்பவரின் நோய் என்றழைக்கப்படுவது? பிரித்தெடுப்பவரின் நோய் என்றழைக்கப்படுவது ஆந்த்ராக்ஸ். ஆந்த்ராக்ஸ். கீழ்கண்ட எந்த ஒன்று சிறந்த மருத்துவ குணம் மற்றும் அதிக ஊட்டச்சத்து நிறைந்தது? இதுக்கு சரியான விடை தேன். கம்பளி என்ற இலை பொதுவாக எந்த குடும்ப விலங்குகளின் மென்முடி கற்றைகளிலிருந்து பெறப்படுகிறது? இதுக்கு சரியான விடை கேப்ரினோ. கேப்ரினோ. தோலிலிருந்து கத்தரித்த தோலின் உரோமங்கள் அவற்றிலுள்ள நீர் அழுக்குகளை எம்முறை மூலம் நீக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை கழுவுதல். ஒரு முதிர்ந்த பட்டுப்பூச்சி சுமார் எத்தனை முட்டைகளை ஒரே தடவையில் இடும்? 500. இளம் தேனீக்களுக்கு எந்த தேனீ உணவூட்டம் அளிக்கிறது? வேலைக்கார தேனீ. வேலைக்கார தேனீ. தேர்ந்தெடுத்த உரையை நகலெடுக்க Ctrl+C விசைப்பலகையை குறுக்கு வழி பயன்படுகிறது. தேர்ந்தெடுத்த உரையை வெட்ட Ctrl+X விசைப்பலகை குறுக்கு வழி பயன்படுகிறது. அடுத்து 219. லிபர் ஆஃபீஸ் ரைட்டரில் எத்தனை வகையான பக்க அமைவுகள் உள்ளன? 2. திரையில் ரூலர் தெரியாவிட்டால் டேஸ் கிளிக் செய்ய வேண்டும்? வியூ பிளஸ் ரூலர். ஆவணத்தை சேமிக்க ஃபைல் சேவ். உறவுசார் தரவுத்தளத்தை நிர்வகிப்பது என்பது மற்ற பிரபலமான பயன்பாடுகளை போன்றதாகும். இதுக்கு சரியான விடை தரவு தளம். தரவு தளம். ஒரு புதிய ஆவணத்தை உருவாக்க டேஸ் விசைகளை பயன்படுத்த வேண்டும்? இதுக்கு சரியான விடை Ctrl+N. Ctrl+N. டேஸ் வசதியை பயன்படுத்தி ஓரத்தின் அளவுகளை மாற்றிக்கொள்ளலாம்? இதுக்கு சரியான விடை ரூலர். எத்தனை வகையான ஒழுங்குபடுத்தல்கள் லிப்ரே ஆஃபீஸில் உள்ளன? 4. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் 2022 7th சயின்ஸ் நியூ சிலபஸ் 225 வினாக்கள் விடைகளுடன். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.